வணக்கம். இன்று தவம் அதிகாரத்தின் 3வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த தவம் என்ற சொல்லுக்கு பல விளக்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சொல் மௌனம். தவம் இருப்பவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஏன் பேசக்கூடாது? பேசினால் நமது சக்தியானது வீணடிக்கப்படும். ஆகையினால் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள். சரியா? அந்த மௌனம் நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா, அளப்பரிய சக்தியை கொடுக்கும். ஒரு நாள் நம்ம கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்து பாருங்களேன். ஒரு அரை நாள் மௌன விரதம் அப்படின்னு இருங்க. மற்ற நோன்பெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி மௌன விரதம் ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே புரியும் அந்த சக்தியுடைய தன்மை என்ன, நமக்கு எந்த அளவுக்கு பவர் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியும். அதனால தான் தவம் இயற்றுபவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். நாளைக்கு வேறு ஒரு பொருளை பார்க்கலாம். இப்போ எடுத்த உடனே குறளை சொல்லு பொருளை சொல்லு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவா அழகாக இல்லை இல்லையா? இது யார் வேணாலுமே சொல்லலாம் தான். குறளுக்கு பொருள் சொல்கிறதுங்கிறது ஏகப்பட்ட பேர் சொல்லி இருக்காங்க, சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. அதே மாதிரியே சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பாததுனால தான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அவ்வளவுதான். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம். இந்த குறளில் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, முற்றும் துறந்த முனிவர்கள் தம்முடைய உணவை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். தட்பவெட்ப நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அது மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வெள்ளம் பெருகினாலும் தன்னை சுற்றி தீயே எரிந்தாலும் அதிலெல்லாம் அவங்க கவனம் சிதறவே சிதறாது. அதுதான் மன ஒருமைப்பாடு, ஒருங்கிணைத்தல், எண்ணங்களை ஒரு சேர குவித்து வைத்தல், ஒரு புள்ளியில் குவித்தல் அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த சக்தி மக்களுக்கு பயன்படும். சரி, அவங்க சாப்பாடையே துறந்துருவாங்க தான். நம்மளுக்கெல்லாம் பசியோடு இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த பசியும் இருக்காது. இப்போ இவர் என்ன சொல்ல வராரு திருவள்ளுவர்னு பார்க்கலாமா? துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, முற்றும் துறந்தவர்கள் தன்னை பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு என்று ஒன்று வேண்டும். உணவு இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கே தெரியும். அப்போ அவங்களுக்கு அவங்க கண் முழிக்கிற அந்த சமயத்திலாவது ஏதாவது ஒரு ஆகாரம் அவர்களுக்கு நம்மால் இயன்றதை நாம் தர வேண்டும்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறதில்ல, தவத்திற்கு போவது கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். தவசிகளுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பவர்கள் தவநிலையை மறந்து விட்டார்களோ, அதனால தான் எல்லோரும் இப்படி இருக்காங்களாங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுன்னு இருக்கணும். பணக்காரர் என்றால் ஏழை என்று ஒன்று இருக்க வேண்டும். நாணயம் இருந்தால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இருக்கணும். ஏன்? அப்போ தான் வேறுபாடு தெரியும். இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கணும். எல்லாமே வெறும் சந்தோஷமாக இருக்குன்னா அதனுடைய மறுபக்கம் என்ன, அந்த விளைவுகள் திடீர்னு வரும்போது நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஆக இரண்டு தான் சமநிலைப்படுத்தும். எல்லா விஷயங்களிலுமே சமநிலை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உலகம் ஒரு நிலைப்பாட்டோடு இயங்கி கொண்டு வரும், ஒழுங்காக இயங்கும் இல்லையா? அதனால தான் தவம் இயற்றுபவர்கள்னு ஒரு தனி எல்லாருமே போய் உட்காந்துட்டோம் மன ஒருமைப்பாட்டோடு இருக்கிறோன்னு சொன்னால், அப்போ மன ஒருமைப்பாடு இல்லைன்னா என்னங்கிறதே யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால தான் இவர் என்ன சொல்கிறார், அழகாக சொல்கிறார். அவர்களுக்கு உணவளிப்பதற்காகத்தான் மற்றவர்கள் தவநெறியை கடைபிடிக்க மறந்து விட்டார்கள். அப்படி இருக்குமோ அப்படின்னு அவர் அழகாக நமக்கு சொல்கிறாரு. அதாவது நாமெல்லாம் என்ன தவமாக செய்ய போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு உணவாவது கொடுக்க வேண்டும், ஒரு சிந்தனை நமக்கு உள்ளோங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பிடிச்சிக்கணும். ஆக இன்றைய குறளில் இந்த அருமையான விளக்கத்தை வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி தெரிவித்து அவரை வணங்குவோம்.
நாளை அடுத்த குரலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.